இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் அந்த கனெக்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த கனெக்ஷன்ல இருந்து எப்படி ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12th சரி, ஜேஇலயும் சரி, நீட்லயும் சரி ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர்லாம் பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது R1க்கு R2 பேரலா இருக்கும், R2க்கு R3 பேரலா இருக்கும். இந்த மாதிரி பேரலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி பேரலா கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லைன் கட் ஆச்சுன்னா கூட, இந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைன் கட் ஆயிடுச்சுன்னா கூட R2க்கு நம்மளுக்கு வோல்டேஜ் சப்ளை கிடைக்கும். இது எங்க யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4-5 ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல ஒரு ஸ்ட்ரீட்ல கரண்ட் இல்லாம இருக்கும், நம்ம வீட்டுல கரண்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப இது என்ன கனெக்ஷன்ல இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்ல கரண்ட் போனாலும் நம்ம ஸ்ட்ரீட்ல கரண்ட் இருக்குதுன்னா அதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். ஓகேங்களா? இப்ப எப்படி இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பேரலல் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் எப்பவுமே சேமா தான் இருக்கும், ஆனா கரண்ட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் வந்து 3 ரெசிஸ்டருக்குமே ஸ்பிளிட் ஆகுது. R1, R2, R3க்கு ஸ்பிளிட் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கொஞ்சம் இருக்கும். அப்படி கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இருக்கும்போது நம்மளோட கரண்ட்ங்கிறது வேரி ஆகும். ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே கரண்ட்ங்கிறது வேரி ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஓம்ஸ்ல தெரியும், அதோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா வால்டேஜ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ இங்க வால்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது வால்டேஜ் வந்து எப்பவுமே சேமா தான் இருக்கும். நம்ம இங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு தேவைங்கிறது கரண்ட் தான், ஏன்னா அதான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், ஐயா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வி பை, அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர் ஈக்யூனா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறப்ப இந்த ஈக்குவேஷன் இப்படி மாறிடும், ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் ஈக்யூ. சீரிஸ் கனெக்ஷன்ல பார்த்துருப்போம், அங்க வால்டேஜ் கரண்ட் சேமா இருக்கும், ஆனா வால்டேஜ் மாறிட்டே இருக்கும். அதனால நம்ம எப்படி எழுதிருப்போம் ஈக்குவேஷனை, V is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு எழுதி V equal to IR அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் முடிச்சிருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வேரி ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், I is equal to I1 plus I2 plus I3 அப்படின்ட்டு எழுதுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், இந்த ஐங்கிற இடத்துல இந்த V by R அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்ப இந்த ஐக்கு என்ன வரும், V by ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்யூன்னு வரும். I1க்கு என்ன வரும், V by ரெசிஸ்டன்ஸ் R1, I2க்கு V by ரெசிஸ்டன்ஸ் R2, I3க்கு V by ரெசிஸ்டன்ஸ் R3. இப்ப இந்த மூணுக்குமே V காமனா இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம V தனியா வெளியே எடுத்துடலாம். காமனா வெளியே எடுத்துட்டு 1 by R1 plus 1 by R2 1 by R3 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. இப்ப இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்கும்னா, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா 1 by R EQ 1 by R1 1 by R2 1 by R3. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா RPன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்ங்கிறதுனால RPன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனா R EQன்னு எழுதிக்கலாம். இப்படிதான் நம்ம ரெசிஸ்டர்ஸை பேரலா கனெக்ட் பண்ணிருக்கும் போது அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம். இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு ஃபர்தரா ஒரு ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றதுங்கிற பத்தி வீடியோ போடுறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதாவது ஜேஇக்கு, நீட்டுக்கு, 12th பப்ளிக்கு, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை பத்தி ரெகுலரா நாங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.